நாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடும் பாடி தொலையும். Oh, twinkle, twinkle, little star, how I wonder what you are, how I wonder what you are. Oh, twinkle, twinkle, little star, how I wonder. ஏழாவது பாஸ்னே. அடே வண்டுருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே, நான் ஏழாவது பாஸ்னே. அடே பச்சனை புடிங்கி, நான் எஸ்எஸ்எல்சிடா. அடேங்க, நான் ஏழாவது பாஸுங்க, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பெரட்டைய கொண்டே அடிச்சுக்கணும். என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது. தவிச்ச வாங்கி பாருமா, எனக்கு ஒண்ணா புடிச்சிருக்குது, உனக்கு என்ன புடிச்சிருக்குதா? புடிச்சிருந்தா ஓகே, இல்லன்னா லாஸ். பாவம் அந்த ஃபிகருக்கு, நமக்கு 1000 ஃபிகர் மடியுமச்சே. ஆணியே புடுங்க வேணாம், வாங்கடா. இந்த மனிதனை அடிமைப்படுத்துவது ரொம்ப ரொம்ப சுலபம். அவன் பேர் என்ன? சாமி, என்ன கேட்டீங்க? அந்த அடிமையின் பெயர் என்ன? அந்த அடிமையின் பெயர் மைக்கேல் ஜாக்சன். அவர் யார்? ஒக்கா புருஷன். ஏடா, Why? I don't know why. All the figures following my. Oh, I am real rich feeling. You are poor feeling. Hey, அப்படி குறுகுறுன்னு பாக்குற? அம்மா. ஆஹா. அவனா நீ? ஐயோ, சினுங்கிறானே, போடா வெளியே. ஆம்ஸ் பாத்தியா? எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஸ்டமக்க பத்தியாடா? பாறைய முழுங்கிருக்கமுல்ல. கண் சிமிட்டும் தீய என்னை எரிச்சு போட்டனே, அலையுதடி பழையுதடி துளியுதடி. எனக்கு அவங்க தங்கச்சியை பிடிச்சிருக்கு. அண்ணாச்சி, அவரை போட்டா துவர முளைக்கும், துவர போட்டா அவரை முளைக்கும். அப்படி ஒரு தேசத்துல ஒரு ராஜகுமாரி தூரே இல்லாத குடத்தை எடுத்துக்கிட்டு கரை இல்லாத குளத்துக்கு தனிக்கு போனோம். கோணை சாமா, அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. நகி பேட்டா வேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறதா நமக்கு முக்கியம். எப்படி முடிச்சீங்க? வர ஓட்டு புடிச்சோம். போடா கோமடி தலையா. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா, கருவாப்பையில. டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். டேய் டேய், உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. டேய் 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 தகப்பு சட்டை. ஏன்டா கத்துற? டேய் தகப்பு சட்டை. வாய மூடா கழுத வாயா. ஏய் ஏய் ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்னடா லுக்கு? போடா. நேராக நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? அப்ப நாங்க என்ன யாரு? பாளையங்கோட்டை ஜெயில படிச்சத வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பராங்க. அது போக நான் ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, ஐயோ எனக்கு கற்பு வரும். கர்மம் முடிச்சு போய் துறடா. இந்த முடிச்சு நாய்க்கு ஜட்டி போடலையா? ஆனா அவனுஸ்தபா ஆளு கருவண்டு மாதிரியே இருந்தா இப்ப கொஞ்சம் பாலிஸ் ஆயிட்டா. எலவு அதெல்லாம் காசு பணம் வந்தா காக்கா கூட கலர் ஆயிடும்டா. ரொம்ப பேசுற. குறைச்சுக்கிறேன். நீங்க கேளுங்க. சூரியனை சுட்டது யாரு?
சோ சாட். சூரியனை யாரும் சுட முடியாது. சூரிய வெப்பம் தான் நம்மள சுடும். ஓகே? வரமாட்டேனா? அப்ப நம்ம போவோம். நாங்களும் கலராத்தானடா இருக்கோம். எங்களை ஒருத்தையும் பார்க்க மாட்டாளுங்க. ஏ சூப்பர் பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா.